FTP நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். சார் வணக்கம். கரூர் சம்பவத்திற்கு பிறகாக விஜய் அவர்கள் வாய் திறந்து பேசவில்லை. ஆனால் ஒட்டுமொத்த ஊடக விவாதமும் விஜய் பற்றி தான் பேசுகிறார்கள். ஏன் யூடியூப் சேனல் நேர்காணல் கூட விஜய் பற்றியாகத்தான் இருக்கு. ஒட்டுமொத்த சமூக வலைத்தளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் விஜய் மீதான பார்வையாக இருப்பது விஜயுடைய அரசியல் மீண்டும் வலு சேர்க்கிறதோ என்ற ஒரு பார்வை இருக்கு சார். அதை எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு அதை விட்டா வேற வேலை கிடையாது. சீமான் ஒருத்தர் இருந்தார், ஞாபகம் இருக்கா? இப்பவும் இருக்காரு சார். இருக்காரு. என்ன ஆனார்? ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வட அமெரிக்காவில் கடுமையான பனிப்பொழிவு, பல மக்கள் இறந்தார்கள். சீமான் இதை பத்தி பேசியிருக்காரு சார். ஆரம்பி சீமானுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அப்படி இது பண்ணீங்க. ஒரு வார பத்திரிக்கை அவரை பத்தி செய்தி இல்லாம வரதே இல்லை. இந்த வாரம் பார்க்குற அந்த வார பத்திரிகையில் சீமானை பத்தி ஒரு செய்தி காணும். கைவிடப்பட்டாரு. விஜய் வந்துட்டார். அடுத்த சினிமாக்காரர் வந்த உடனே விஜய் தூக்கி எறியப்படுவார், அடுத்த ஆள் வந்துடுவார். அவ்வளவுதான். இனிமே ஆனப்பட்ட என்னன்னாக்கா விஜய்க்கு ஒரு அதிர்ஷ்டம் என்னன்னாக்கா சினிமா இன்னைக்கு உடுத்து போச்சு. சினிமாவில இருந்து வரக்கூடிய கடைசி அரசியல் தலைவரா விஜயா இருக்க முடியும். இனிமே சினிமாங்கிறது ஒரு யாரும் இல்லை. ஹீரோ ஒர்ஷிப் பண்றதுக்கு ரசிகர்களும் இல்லை. அதனால இனிமே வரமாட்டாங்க. இவர் தான் கடைசி ஆள். இவரை வச்சுதான் நீங்க ஓட்டி ஆகணும். ஏன்னா இனிமே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், இனிமே சினிமாவில இருந்து யாராவது அதை வச்சுக்கிட்டு யூடியூப் எல்லாம் ஓட்டலாம்னு நினைக்காதீங்க. கஷ்டம். இனிமே நீங்க வேற இதான் தான் பார்த்துங்க. அதனால இது எதிர்பார்த்தது தான். இன்னைக்கு வச்சு விட்டா உங்களுக்கு ஆள் கிடையாது. எனக்கு நல்லா பொழப்பு ஓடுது. அவர் பொழைக்கிறாரோ இல்லையா, நான் பொழைச்சிக்கிட்டு இருக்கிறேன். நல்லா பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. நல்லா. ஆனா விஜயை பற்றி அதிமுக எடுத்த அந்த திடீர் பாசத்தை பற்றி நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம். ஆனால் அதிமுகவில் இருந்த குறிப்பான தலைவர்கள் சொன்னதை பத்தி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். RB உதயகுமார் அவர்கள் சொல்கிறாரு, விஜய் அவர்கள் கட்டுக்கோப்பான எங்க கட்சியோட சேர்ந்துக்கணும், பவன் கல்யாண் மாடலை கையில எடுக்கணும்னு சொல்றாரு. கௌதமி அவர்கள் துணை முதல்வர் வேணா தருவோம், முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி சார் பாக்க? கௌதம் எந்த கட்சியில இருக்காங்க? அதிமுக. இப்ப இன்னும் அந்த தான் இருக்காங்க. சரி, ஷூரா தெரியுமா? ஏன்னா மத்தியானத்துக்கு மேல செய்திக்கு வந்திருக்கும் போது அதுக்காக கேட்டேன். அவங்க எல்லாம் எங்க வேணாலும் போவாங்க, அதனால கேட்கறேன். கௌதமி அதிமுக இருக்காங்க, டெஃபினட்டா தெரியும். சரி, அவங்க பழனிசாமி தான் இருக்கணும்ன்றாங்க. இருந்துட்டு போட்டுமே. இல்லாத ஊருக்கு போகாத வழியை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது என்ன வரந்தாங்க? அந்த ஊரே இல்லை, அதுக்கு எப்படிடா போறதுன்னு கேட்டா எவனுமே போகாத வழியை சொல்ற மாதிரி தான் இருந்து இவங்க பேசுறதெல்லாம். ஒரு எலெக்ஷன்ல கூட நிக்காத ஒரு விஜய் அவர்கிட்ட பல எலெக்ஷன்ல நின்று உருவாக்கி முதலமைச்சரெல்லாம் இருந்து காலாவதி ஆகி போன ஒருத்தர் காலில் உள்ள ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் அந்த கட்சி விட்டு வச்சிருக்காரு. இப்படி காலாவதி ஆகி போன ஒரு கட்சி, ஒரு தலைவர், உருவே ஆகாத இன்னொரு தலைவர், 2 பேரும் சேர்ந்து முதலமைச்சர் பதவி பற்றி பேசும்போது பச்சையாக சொல்லணும்னா சத்திரத்தை பிச்சைக்காரருக்கு 2 பேரும் உட்காந்துக்கிட்டு இளவரசி கல்யாணத்தை பற்றி நம்மகிட்ட சொல்லவே இல்லையான்னு பேசிக்கிட்டாங்களாம். அது மாதிரி தான் இது. சத்திரத்தை பிச்சைக்காரனை இளவரசி கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம்? சோர் போட்டா போய் திரும்பிட்டு போ, அவ்வளவுதான். அந்த மாதிரி நிலைமையில தான் அவங்க இருக்கிறாங்க. விஜய் தன்னை இன்னும் நிரூபிக்கவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி நிரூபிச்சிட்டாரு. 10 தோல்வி பழனிசாமி பேர் வாங்கிட்டு போட்டார். கடைசி 3 தேர்தல் நிக்கவே இல்லை. அதுக்குள்ள உனக்கு இந்த அமைச்சர், எனக்கு இந்த அமைச்சர், என்னத்துக்குது? விஜய் இன்னும் நிரூபிக்கப்படலன்னு சொல்றீங்க. ஆனா 2026 தேர்தல் யார் முதலமைச்சர் என்பதே தீர்மானிக்க வேண்டிய இடத்துல விஜய் இருக்கிறாரோன்ற ஒரு பார்வை. அப்படித்தான் நீங்க தமிழ் மாநில இது மக்கள் நல கூட்டணியை சொன்னீங்க. அழிந்தது திராவிட இயக்கங்கள். விஜயகாந்த் விட்டார். நீங்க இதே சேனல்ஸ் தான் பேசிட்டு தண்டிங்க. எலெக்ஷன் நடந்தது. ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. விஜயகாந்த் சேர்ந்து தோத்து போனாரு. அதனுடைய விளைவு நம்மள மக்கள் இப்படி கை விட்டாங்கிற மனசு உடைஞ்சுதான் அவரு அந்த டிப்ரெஷன்ல தான் அவர் இறந்தே போனார். இப்போ அடுத்த ஆளை பிடிச்சிருக்கீங்க, விஜய் பிடிச்சிருக்கீங்க, பார்க்கலாம். விஜய்க்கு நீண்ட ஆயுள் கொடுக்கணும்னு நான் மனசார விரும்புறேன். அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏற்றி விடுறதை நம்பிக்கிட்டு போகாதீங்க விஜய், அவ்வளவுதான் சொல்ல முடியும். விஜய் அமைதியா இருக்கிறாருன்னு எல்லாரும் சொல்றாங்க. இது பதுங்கவா இல்ல பாயவா சார்? முடியலன்னு அர்த்தம். பதுங்கவும் இல்லை, பாயவும் இல்லை, படுத்து கிடக்கிறாருன்னு அர்த்தம். அவர் எப்படி பாய்வாரு, எப்படி எந்திரிப்பாரு? முதல்ல எந்திரிக்க சொல்லு. ஒரு கூட்டம் நடந்தது, ஒரு சின்ன ரகலை நடந்தது, அதோட போயிட்டாரு. 25வது நாளுங்கிறாங்க இன்னைக்கு. வெற்றிகரமான 25வது நாளுங்க. பார்க்கலாம். ஒரு மாற்றம் தேவைங்கிறது மக்கள் மனசுல இருக்கத்தான் செய்யும். அந்த மாற்றத்துக்கான தலைவரா இவர் வந்திருக்காராங்கிறது ப்ரூவ் ஆகணும்.
பிரச்சனைகளை கண்டு ஓடி போயிடுறாரு. அவரை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க? மாற்றத்துக்கான தலைவரா இவர் இருக்க மாட்டாருன்னு நீங்க எப்படி சார் சொல்ல முடியும்? மக்கள் தானே. அதான் நானும் சொல்லக்கூடாது. அவர் தான் மாற்றத்துக்கான தலைவர். நீங்க எப்படி சார் சொன்னீங்க? இல்ல சார், மக்கள் தானே. மக்கள் அப்ப நீங்க மக்களா? நான் மக்கள் இல்ல. அப்ப நீங்க உங்க பொழப்புக்காக சொல்றீங்க. மக்கள் எப்படி யோசிக்கலாம்? அதே தான் நானும் சொல்றேன். மக்கள்ல ஒருவனா நான் சொல்றேன். நான் தான் மக்கள். நீங்க ஒரு மீடியா, உங்க பொழப்புக்காக பேசுறீங்க. இதோ பேசினா உங்களுக்கு இது கிடைப்பாங்க, வியூவர்ஸ் கிடைப்பாங்கன்னு பேசுறீங்க. எனக்கு அது தேவையில்லை. நீங்க எப்படி சார் சொல்லலான்னு கேட்கும்போது, நீங்க வருவாருன்னு சொல்லும் போது வர மாட்டாருன்னு சொல்றதுக்கு எனக்கே உரிமை இல்லை. இல்ல அப்படி வந்து கேக்குறீங்க. பொதுமக்களை மிரட்டுறீங்க. உங்களை போன்ற மிரட்டுறீங்க. பொதுமக்களை மிரட்டுறீங்க. உங்களை எப்படி வரதுன்னு சொல்லலாம். இப்படி என்னத்துக்கு நீங்க விஜய்க்கு அடிமையாக்கு வேலை பாக்குறீங்க? உங்களுக்கு ஏதாவது விஜய் ஏதாவது கொடுத்தா? இல்ல சார், அப்புறம் என்ன? விஜய்க்கு அடிமையா செத்து போன குடும்பத்துக்கு 1 பைசா கொடுக்காத ஒரு ஆள் உங்களுக்கு எப்படி கொடுக்கும் சார்? 20 லட்சம் போட்டாச்சு. பேங்க் பேலன்ஸ் காட்டினாங்களா ட்விட்டர்ல? அந்த பேங்க் பேலன்ஸ் எல்லாம் இவருக்கு எப்படி வந்தது? 41 குடும்பமும் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் அமைச்சாங்களா? அன்னாடம் காட்சிங்க. அவங்களுக்கு ஏதுங்க பேங்க்? அதுல ஏதுங்க பேலன்ஸ்? எதுல போட்டாரு? இவ்வளவு கேள்வி இருக்குது. ஊரை ஏமாத்துங்க, எங்களை எல்லாம் ஏமாத்த முடியாது. அத்தனை 41 குடும்பத்துக்கும் பேங்க் பேலன்ஸ் இருந்ததோ அதுல இவர் போட்டார். எந்த பேங்க்ல போட்டாருன்னு சொல்ல நானும் சொல்றேங்க. அந்த குடும்பங்களுக்கு நான் ஆளுக்கு ஒரு 2 லட்சம் போட்டிருக்கேன் பேங்க் பேலன்ஸ் போட்டிருக்கேன். தாவேக்காவை பற்றி பொதுவா எந்த விமர்சனம் வைத்தாலும் சோசியல் மீடியாக்கள்ல கதற ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க பாருங்க, இவங்க கதறல் சத்தம் வந்து அதிகமா கேக்குது சொல்றாங்க. அதை எப்படி சார் பாக்குறீங்க? படுத்து கிடக்கிறவர் பார்த்து கதறித்தானே அவங்க இப்படி போயிட்டியாப்பான்னு கதறாங்க. வேற நீங்க கரெக்டா தான் சொன்னீங்க. பெருசா வருவேன்னு பார்த்தா ஒரு சின்ன சம்பவத்துக்கு அப்புறம் படுத்துட்டியப்பா அப்படி சொல்லி கதறோம். என்னப்பா ஆச்சு, நல்லா எந்திரிச்சு வாப்பா, பயப்படாதப்பா, தைரியமா இருப்பான்னு கதறி பாக்குறோம். கரெக்டா தான் சொல்றீங்க. சோசியல் மீடியாவெல்லாம் கதறிட்டாங்க. இப்படி போயிட்டியே அநியாயமா போயிட்டியே, வந்த உடனே போயிட்டியே அப்படின்னு கதறிட்டாங்க. சார், இந்த மனநல மருத்துவர் ஷாலினி அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. இப்ப ரீசெண்டா ஒண்ணு போட்டிருக்காங்க. என்னன்னா, விசிபிள் தலைவர்களை விட, விசிபிள் லீடர்ஸை விட இன்விசிபிள் லீடர்ஸ் தான் மக்கள் அதிகமா விரும்புறாங்க, அவங்களதான் ஏத்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபிடல் காஸ்ட்ரோ மாதிரி, ஷேகுவரா மாதிரி அப்படிப்பட்ட ஒரு தலைவரா விஜய் அவர்கள் வந்து விளங்க போறாரு அப்படி சொல்றாங்க. அந்த அம்மாளுக்கு ஃபிடல் காஸ்ட்ரோவையும் தெரியல, சேகுவாராவையும் தெரியல. சேகுவாரா ஒரு டாக்டர், எம்டி படிச்ச டாக்டர். அந்த ஊர் என்ன ஊர் அது? அவங்க ஃபிடல் காஸ்ட்ரோ ஊர் பேரை பார்த்துட்டாங்க. அந்த நாட்டுடைய தலைவர் அவர். ஃபிடல் காஸ்ட்ரோவும் சேகுவாராவும் தான் புரட்சியா நின்றாங்க. ஃபிடல் காஸ்ட்ரோ கொஞ்சம் மிதவாதி, காந்தி மாதிரி. சேகுவாரா வந்து நேதாஜி மாதிரி களத்துல இறங்கணும். ஒரு சிச்சுவேஷன்ல என்ன ஆயிடுச்சுன்னா, அமெரிக்கா எங்க எல்லாம் தன்னுடைய ஏகாதிபத்தியத்தை கொண்டு வருதோ அந்த நாடுகளுக்கு சொன்னீங்கன்னா நான் வந்து கொரில்லா வார்ஃபேர் நடத்தி அமெரிக்காவை ஒழிச்சு கட்டுவேன் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணார் அமெரிக்கா. அமெரிக்கா நடுங்குச்சு. கடைசியில் அவரை அடிச்சு கொண்டு வயல்ல தூக்கி போட்டாங்க. களத்துல இறங்காத இன்விசிபிள் தலைவர் அல்ல. ஃபிடல் காஸ்ட்ரோ அதே தான் பண்ணார். சைனாவே இதை கூப்பிட்டாரு உள்ள. கென்னடி சொன்னார், சைனா உள்ள வந்ததுன்னா நீ காணாம போயிடும். அமெரிக்காவை ஆட வச்சாங்க. ஆக ஷாலினிக்கு ஃபிடல் காஸ்ட்ரோவை யாருன்னு தெரியல, சேகுவாரா 2 பேரும் ஃபீல்ட்ல இருந்தவங்க. விஜய் மாதிரி பனையூர்ல இருக்குல்ல. அதனால அந்த விஷயம் தெரியாத பேசியிருக்காங்க. ஃபிடல் காஸ்ட்ரோவையும் தெரியாது, சேகுவாராவையும் தெரியலன்னு அர்த்தம். 2 பேரும் அமெரிக்காவை நடுங்க வச்சவங்க. இன்னைக்கு சேகுவாராவை பத்தி பேசுறதுக்கு காரணம் அதுதான். அவருடைய படங்களை வந்து இளைஞர்கள்லாம் லட்சியவாதியா போட்டு இது பண்ணாங்க. அடிச்சு கொண்டு வயல்ல பணமா கிடந்தாரு. அந்த அளவுக்கு இருந்தவர். புரட்சிக 20ஆம் நூற்றாண்டுல கடைசியா வந்த பெரிய புரட்சிக்காரர்கள் எடுத்தீங்கன்னா அவங்க தான். அந்த ஊர் பேர் மறந்துட்டாங்க, போயிருந்தேன் நான். அதுக்கு புளோரிடாவுக்கு அடுத்த ஊர், அது ஒரு தீவு, ஒரு தீபகற்பம். அவங்க அமெரிக்கா இத்தனூண்டு நாடு நடுங்கனா அமெரிக்கா. அந்த மாதிரி ஒரு ஆதிக்கம் இன்விசிபிள் இல்ல விசிபிள் ஃபீல்டுல இருந்தவங்க. மோடி மாதிரி வீட்டுக்குள்ளார உட்காந்துட்டு பேசல, ஃபீல்டுல இருந்தவங்க. ஆபரேஷன் சிந்தூர்னு சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளார உட்காந்துட்டு இருக்கல. ஃபீல்டுல இருந்தவருக்கு ஃபிடல் காஸ்ட்ரோ. சேகுவாரா ஃபீல்டுல இருந்தவர், களத்துல இறங்கி அவங்களோட சண்டையில நின்னவர். புரட்சிக்கு கொடியை முன்னாடி எடுத்துக்கிட்டு நின்று வந்தாள். ஷாலினிக்கு சொல்லுங்க, கொஞ்சம் படிச்சுட்டு வந்து பேச சொல்லுங்க. அதே மாதிரி உலகம் போற்றும் தலைவராக விஜய் மாறுகிறாரோன்ற ஒரு பார்வை இருக்கு.
இருக்கு. உலகங்கிறது உங்க உலகத்துக்கு அவர் தான் தலைவர். சார் வேர்ல்டு வைடா ஒரு விளாகர் இருக்கிறாரு. அவரு ஒரு இடத்துக்கு போகும்போது எல்லாரும் டிவிக்கேன்னு விஜய் பத்தி கத்துறாங்க. அந்த இடத்துல சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா விஜய் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொன்னீங்க? சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இந்தியாவுக்கு சீஃப் மினிஸ்டரா? அது அவங்க அரசியல் ஞானம் இதுலயே தெரியுது. அதான் ஒரு இன்னொரு மீம்ஸ் போட்டாங்க. பேசும்போது ஜாக்கிரதையா பேசுப்பா, கேட்டுக்கிட்டு இருக்க விஜய் ரசிகனா இருந்தாலும் இருப்பா, ஜாக்கிரதையா பேசுனாங்க. ஏன்னா நீ ஒரு இன்னொன்னு சொல்லுவாங்க, முட்டாளுகிட்ட பேசும்போது ஜாக்கிரதையா பேசணுவாங்க. ஏன்னா பாக்குறவங்களுக்கு நீ முட்டாளா அவன் முட்டாளான்னு தெரியாதுங்க. அதைத்தான் அந்த இதுல சொன்னாங்க. பேசும்போது ஜாக்கிரதையா பேசுங்க. அந்த கூட்டத்துல விஜய் ரசிகர்கள் இருந்தாலும் இருப்பாங்க, ஜாக்கிரதையா இருக்காங்க. அவங்கள பத்தி இந்த பேச்சு இருக்கு. சார் விஜய் அவர்கள் பேசலன்னு என்னதான் விமர்சனம் வைத்தாலும் கூட பேசாம இருக்கிறதே ஒரு ஸ்ட்ராட்டஜியா ஒர்க் ஆகுதோன்ற ஒரு பார்வை இருக்குது. கரெக்டு தான். பாருங்களேன், விஜய் இவ்வளவு பண்ணியும் கூட ஸ்டாலின் கைது பண்ணலையே அவரு. அதனுடைய விளைவு என்னாச்சு? அவரால் அதுக்கு மேல அரசியல் பண்ண முடியல, போய் படுத்துக்கிட்டாருல. இதை வச்சு வர கைது பண்ணுவாங்க, இதை வச்சு அந்த கைது பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கலவரத்தை உண்டாக்கி இன்னும் பெரிய கலவரம் உண்டாக்கணுங்கிறது தான் பிளான். கோட்சே பிளான் தான். 1948 பண்ண பிளான் தான். கோட்சே என்ன பண்ண தெரியுமில்ல, 1000 தடவை சொல்லி இருக்கிறேன். தன் கையில இஸ்மாயில் பச்சை குத்திக்கிட்டான். RSS என்ன எதிர்பார்த்துச்சு? காந்தியை சுட்ட உடனே கூட்டம் வந்து அடிச்சு கோட்சே அடிச்சு கொண்டுடுவாங்க. கொண்டுட்டதுக்கு அப்புறம் பார்த்தா கையில இஸ்மாயில் ஒரு முஸ்லீம் தான் கொண்டான். இந்த முஸ்லீம் கலவரத்தை உண்டாக்கி 1948 இந்த முஸ்லீம் கலவரத்தை உண்டாக்கி நாடு முழுக்க ஒரு இதை பண்றதுங்கிறது தான் அவங்க பிளான். பூரா பிசு பிசுச்சு சுட்டான். அங்கிருந்து ஒருத்தர் வந்து துப்பாக்கி கொடுறாரு, கொடுத்துட்டான். கைது பண்ணி உயிரோடு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஒண்ணும் பண்ண முடியல. அது போதா குறைக்கு அன்னைக்கு இருந்த வைஸ்ராயா இருந்த லார்ட் மவுண்ட் பேட்டன், காந்தி வாஸ் ஷாட் டெட் பை ஹிந்து ஐயங்கார் பிராமின் ஐயங்கார் நத்துராம் கோட்சே அப்படின்ட்டாரு. RSS பிசு பிசு போச்சு. இன்னைக்கு அதே தான் இவங்க எதிர்பார்த்தாங்க. இந்த கலவரத்துக்கு பிறகு உடனே ஸ்டாலின் வந்து நடவடிக்கை எடுத்து எல்லாம் உள்ள தள்ளுவாரு, அதை வச்சு அடுத்த கலவரத்துக்கு ரெடி பண்ணாங்க. ஸ்டாலினை பத்தி கண்டுக்கவே இல்லை. ஒரு அழகான ஒரு ஆலைன்னு சொன்னார், எந்த தலைவனும் தான் தொண்டை இறக்கிறத விரும்ப மாட்டான், விஜய் விரும்ப மாட்டார்னு நினைக்கிறேன்ட்டு போயிட்டார். விஜயாலுக்கு ஒன்றும் பண்ண முடியல, பேசாம போய் பனையூர்ல படுத்துக்கிட்டார். அவருக்கு தெரிஞ்சது அதோட. அவங்க அத்தனை பேர் தலைமுறை ஆயிட்டாங்க. இன்னைக்கு வரல. இன்னைக்கு எங்க இருக்காங்க? என்ன விடுதலை பண்ண அதே அந்த கட்சிக்குள்ளார 1000 குழப்பத்தை உண்டாகுது. இதுதான் இப்ப உலக புகழுக்கு காரணம். இதுதான் இந்த மாதிரி செய்திகள்லாம் உலக புகழ் பெற்று போயிட்டு. நிச்சயமா சார், தற்கால அரசியல் சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகளை உங்கள் முன் வைத்து அது எல்லாத்துக்கும் மிக தெளிவாக பதில் சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில